10th Standard சமச்சீர் கல்வி English Unit 6 Supplementary Reader The Little Hero of Holland. The Little Hero of Holland is a story which was written by Mary Mapes George. This is a true story of a little boy with a brave heart and passionate love for his village. Read on the story to find what the little hero of Holland did to save his fellow men. இந்த ஸ்டோரி யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் அப்படின்ற ஒரு 8 வயது சிறுவனை பற்றினது. அவர் ஹாலண்ட் அப்படின்ற ஒரு வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் எப்படி அவங்க வில்லேஜை தண்ணியில் முழுகாமல் காப்பாற்றினார், அந்த ஹோலண்டுக்கு ஒரு லிட்டில் ஹீரோவானார் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியோடைய ஒன்லைன் பிளாட். Before getting into the story, let me discuss about the author. The author of this lesson is Mary Mapes George. She was born on 1831 and died at 1905. Mary Mapes George was an American children's author and editor, best known for her novel Hans Brinker. She was the recognized leader in juvenile literature for almost a third of the 19th century. George conducted St. Nicholas for more than 30 years and it became one of the most successful magazines for children. She was able to persuade many of the great writers of the world to contribute to her children's magazine like Mark Twain, Louisa May Alcott, Robert Louis Stevenson, Tennyson, etc. Mary Mapes George was an American children's author and editor. அவங்க மேரி மேப்ஸ் ஜார்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் எடிட்டர், குழந்தைங்களுக்கான கதைகள் புக்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்க அண்ட் ஆல்சோ புக்ஸ் எடிட் பண்ணுறவங்க. பெஸ்ட் நோன் ஃபார் அவர் நாவல் ஹான்ஸ் பிரிங்கர். அவங்க அவங்களுடைய நாவலான ஹான்ஸ் பிரிங்கர் அப்படின்ற ஒரு நாவலால் ரொம்ப பாப்புலர் ஆனாங்க அமெரிக்காவில். ஷி வாஸ் தி ரெகக்னைஸ்ட் லீடர் இன் த ஜுவனைல் லிட்ரேச்சர். ஸோ ஜுவனைல் லிட்ரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இட் இஸ் சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர், குழந்தைகள் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேகசினாக இருக்கட்டும், அந்த ஈவினிங் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு மேகசின் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அவங்க ஆல்மோஸ்ட் அந்த இதில் லீடராக இருந்திருக்காங்க 19th சென்ச்சுரியில். ஃபார் ஆல்மோஸ்ட் அ தேர்ட் ஆஃப் தி 19th சென்ச்சுரி, ஆல்மோஸ்ட் அந்த கம்பெனியில் ஒரு 35 இயர்ஸ் கிட்ட லீடராக இருந்திருக்காங்க. ஜார்ஜ் கண்டக்டட் செயின்ட் நிக்கலஸ் ஃபார் மோர் தென் 30 இயர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ரொம்ப பாப்புலரான செயின்ட் நிக்கலஸ் அப்படின்ற ஒரு மேகசின் கம்பெனி அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அவங்க அதை ஹெட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் இட் பிகேம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மேகசின்ஸ் ஃபார் சில்ட்ரன். அந்த மேகசின் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சில்ட்ரன்ஸ் மேகசினாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. She was able to persuade many of the great writers of the world to contribute to her children's magazine. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ரைட்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க மேகசினில் எழுத வச்சுருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ட்வெயின், லூயிசா மே அல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டென்னிசன். இவங்க எல்லாமே கான்டெம்பரரி ரைட்டர்ஸ். கான்டெம்பரரி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ அதுதான் கான்டெம்பரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மேரி மேப்ஸ் ஜார்ஜோடைய கான்டெம்பரரி ரைட்டர்ஸ் தான் இந்த மார்க் ட்வெயின், இந்த ஸ்டீவன்சன், டென்னிசன் எல்லாரும். அவங்க என்ன பண்ணா அப்படின்னா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இவங்க சில்ட்ரன்ஸ் மேகசினில் ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. This is a short introduction about the author. Now we are getting into the lesson. Holland is a country where much of the land lies below the sea level. Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. For centuries, the people of Holland have worked to keep the walls strong so that their country will be safe and dry. Even the little children know that dikes must be watched every moment and that a hole no longer than your finger can be a very dangerous thing. Holland is a country where much of the land lies before sea level. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோலண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரி கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தி அப்படியே ஒரு பீச் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, பீச்சில் கொஞ்சம் அதுக்கு அந்த பீச் லெவல் சி லெவலுடைய கீழே ஒரு வில்லேஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இமேஜின் பண்ணிக்கோ. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி உள்ளே வராமல் இருக்க ஒரு வால் கட்டணும், ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டணும். அதே போல் அந்த ஹோலண்டில் ஒரு காம்பவுண்ட் கட்டி வச்சுருக்காங்க.
ஆக்சுவலி இந்த ஹோலண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எதை நெதர்லாண்டுன்னு சொல்லுமோ அதில் ஒரு பார்ட்டு தான் ஹோலண்ட், நெதர்லாண்டு. ஓகே, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, நெதர்லாண்ட் வந்து இட்ஸ் அ கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யுனைடெட் கிங்டம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து மட்டும் கிடையாது, ஸ்காட்லாண்ட் இருக்கும், அயர்லாண்ட் அண்ட் இங்கிலாந்து, இந்த மூணும் சேர்ந்து தான் யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த ஹோலண்ட் மற்ற சில நாடுகள்லாம் சேர்ந்து தான் கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் லாஸ்ட் செஞ்சுரியில் அது எல்லாத்தையுமே நெதர்லாண்ட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஹோலண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற நெதர்லாண்ட், அதுதான் இங்கே ஹோலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோலண்ட் இஸ் அ கண்ட்ரி விச் where much the land lies before below the sea level. Only great walls called dikes keep the North Sea from rushing in and flooding the land. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அணை மாதிரி கட்டுறாங்க, ஒரு பெரிய செவுறு மாதிரி கட்டுறாங்க, அதை இவங்க டைக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவுறு இல்லை அப்படின்னா அந்த கடல் மட்டம் தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து ஊர் ஃபுல்லாகவே தண்ணியில் நிரப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளை நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் ஊருக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃப்ளட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. For centuries, the people of Holland have worked to keep the walls so strong that their country will be safe and dry. ஒரு பல நூற்றாண்டுகளாக அங்கே ஹோலண்டில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைக்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஈவன் த லிட்டில் சில்ட்ரன் நோ த டைக்ஸ் மஸ்ட் பி வாட்ச் எவ்ரி மொமெண்ட். அது அந்த மக்கள் இல்லாமல் அங்கே வாழ்கிற சின்ன பசங்களுக்கு முதல் கொண்டு தெரியும் அந்த டைக்ஸை எப்பவுமே அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தட் அ ஹோல் நோ லாங்கர் தேன் யுவர் ஃபிங்கர் கேன் பி வெரி டேஞ்சரஸ் திங். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைக்ஸில் ஒரு சின்ன ஃபிங்கர் அளவுக்கு ஹோல் வந்தால் கூட அந்த டைக்ஸ் உடஞ்சி ஊர் ஃபுல்லாகவே தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ஞாபகப்படுத்துது. ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணிருக்கும்போது எனக்கு ஒரு இமேஜ் கிடச்சிது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு டேம் இருக்கும். ஓகே, டேமில் பிரிக்ஸுக்கு பதிலாக புக்ஸ் வச்சுருப்பாங்க, ரைட். ஒரு டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செவுரு இருக்கு இல்லையா, டேம் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த செவுரு, அந்த அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா புக்ஸ் இருக்குது. இது ஒரு இமேஜ். ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய அணை இருக்குது, அதில் ஒரு ஓட்டை வழியாக தண்ணி வந்தால் என்ன ஆகும், அதில் அரிப்பு அதிகாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அணை ஃபுல்லாகவே உடஞ்சி அந்த தண்ணி எல்லாமே உள்ளே வந்துடும். அதே போல் ஒரு அணை, ஒரு டேம் ஆஃப் புக்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ பெரிய அந்த டேமில் அந்த வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாலேஜாகவும் அந்த புக்ஸை ஒரு பிளாக் பண்ணுற செவராகவும் வச்சுருக்காங்க. நீங்கள் அதுலேருந்து ஒரு புக்கை எடுத்துட்டாலே என்ன ஆகும் அப்படின்னா அந்த அந்த ஹோல் வழியாக எல்லா தண்ணியும் வெளில வந்துடும். இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ ஒரு புக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புக்ஸ் படிக்கிற நாலேஜ் வந்துடும். நீங்கள் எந்தளவுக்கு புக்ஸ் அதிகமாக படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடிங் புக்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல் ஸ்கில். புக்ஸ் படிக்கிறது ரொம்ப முக்கியம், பட் யாரும் நம்ம பண்ணுறதில்ல, அதனால் அதை பண்ணுங்க, சரிங்களா. ஸோ அதே போல் இது ஒரு அவங்க டைக்ஸில் வந்து ஒரு சின்ன ஹோல் வந்தால் கூட அந்த ஹோலோடைய தண்ணி வந்து அந்த அந்த டைக்ஸே உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்க முத கொண்டு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Many years ago, there lived in a Holland a boy named Peter. Peter's father was one of the men who tended the gates in the dikes called sluices. He opened and closed the sluices so that ships could pass out of Holland's canals into the Great Sea. Many years ago, there lived in a Holland a boy named Peter. ஸோ ஹோலண்ட் கண்ட்ரியில் பீட்டர் அப்படின்ற ஒரு சின்ன பையன் வாழ்ந்திருக்கான். இந்த ஸ்டோரி வந்து ஒரு கிளாசிக்கல் சில்ட்ரன் ஸ்டோரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. முன்னொரு காலத்தில் ஹோலண்ட் அப்படின்ற ஒரு நாட்டில் பீட்டர் என்ற ஒரு சிறுவன் இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிக்கல் ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. பீட்டர்ஸ் ஃபாதர் வாஸ் ஒன் ஆஃப் த men who tended the gates in the dikes called sluices. ஸோ பீட்டர்ஸ் ஃபாதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த டைக்ஸில் கேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு என்ன பண்ணிங்கன்னா டென் பண்ணியிருக்காரு. நான் ஒரு 10 மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்டட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த ஸ்லைசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நீங்கள் மூவிஸில் பார்த்துருப்பீங்க, பீச்சில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்கும், ஷிப்ஸ் போகும்போது அந்த 2 பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகுனா 2 பிரிட்ஜ் வந்து மேலே தூக்கிட்டு அந்த ஷிப் போகிறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். நீங்கள் நம்ம இந்தியாவில் அப்படி இருக்கான்னு தெரியல, பட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் அப்ராடெல்லாம் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது.
ஓகே, அவங்க சப்போஸ் ஷிப்பு போகணும் அப்படின்னா அவங்க அந்த டைக்ஸ் அந்த ஸ்லைசஸை தூக்குனாங்கன்னா அது மூலிமா ஷிப்ஸ் உள்ளே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. He opened and closed the slices so that ships could pass out of hole and canals into the Great Sea. அவங்க ஃபாதர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட் கீப்பர் மாதிரி அங்கே இருக்கார். ஷிப்ஸ் வந்து அப்படின்னா அவரோட வேலை என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான். ஓகே, அவுட் ஆஃப் ஹோல் அண்ட் கேனல்ஸ் இன்டு த கிரேட் சி. நான் கேனலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தண்ணி வந்து ஓடக்கூடிய ஒரு வாய்க்கால் மாதிரி. ஓகே, கடலில் போய் சேரும் இல்லையா, நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா நோனாங்குப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கடல் சேரும், அதாவது அந்த ஆறும் கடலும் ஒன்றா சேர்கிற இடம் தான் நோனாங்குப்பம் பீச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கேனல் மூலிமா தான் அந்த தண்ணி போயிட்டு கடலில் சேரும். அதே போல் தான் அந்த ஊர்லேருந்து ஒரு கேனல் மூலிமா போயிட்டு கடலில் போயிட்டு தண்ணி சேருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. One afternoon in the early fall, when Peter was 8 years old, his mother called him from his play. So, early fall அப்படின்னும்போது ஒரு இந்த பனி காலத்துக்கு முன்னால், ரைட், early fall, when Peter was 8 years old, his mother called him from play. அப்போ வந்து பீட்டருக்கு 8 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் விளையாட்டுருக்கும் போது அவங்க மதர் வந்து அவங்கள கூப்பிட்றாங்க. Come Peter, she said, I want you to go across the dike and take these cakes to your friend, the blind man. அவங்க மதர் எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கேக் பீசஸ் கொடுத்து அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் மேன், அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் வந்து இந்த டைக்ஸுக்கு ஆப்போசிட்டில் வாழ்கிறார். இவங்க டைக்ஸுக்கு இந்த பக்கம்னா அவங்க வந்து அந்த பக்கம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேக் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க பிளைண்ட் மேன்கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. If we go quickly and do not stop to play, you will be home again before dark. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக போய்ட்டு கேக் கொடுத்துட்டு விளையாடாமல் ஒழுங்காக வந்து அப்படின்னா இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The little boy was glad to go on such an errand and started off with a light heart. He stayed with the poor blind man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out at sea. He remembered his mother's wish that should return before dark, and bidding his friend goodbye, he set out from home. So little boy was glad to go on such an errand. So glad meaning என்ன பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துக்கு ரொம்ப ஹாப்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா சரி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஸ்டார்டட் ஆஃப் வித் அ லைட் ஹார்ட். நான் ஸ்டார்டட் ஆஃப்னு பார்த்தா அப்படின்னா அவர் வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதுதான் அர்த்தம். ஓகே, ஸ்டார்டட் ஆஃப் வித் அ லைட் ஹார்ட். He stayed with the poor man a little while to tell him about his walk along the dike and about the sun and the flowers and the ships far out the sea. அவர் வந்து அந்த டைக்ஸை க்ராஸ் பண்ணிட்டு போகிறப்போ என்னென்ன சீனரிஸ்லாம் பார்க்குறாரோ அதெல்லாம் அவங்க வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. He stayed with the poor blind man. அவர் வந்து உங்கள் போர் பிளைண்ட் மேன் கூட கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே நான் என்னென்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்னென்ன பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபவுட் தி சன். ஓகே, அந்த சன் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா சன் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காது. நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா சன்னை பார்க்கவே முடியாது டைரெக்டாக. பட் அங்கே வந்து மோஸ்ட்லி க்ளவுடியாக தான் இருக்கும். அப்படி ரொம்ப சம்மர் சீசனாக இருந்தாலும் அவங்களுடைய மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பார்த்திங்கன்னா வார்மாக தான் இருக்கும். ரைட், வெஸ்டர்ன் கண்ட்ரியில் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த சன் இப்போ எப்படி பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்ளார்ஸ் அண்ட் த ஷிப்ஸ் ஃபார் அவுட் த சீ. ஸோ அங்கே இந்த டைக்ஸை சுற்றி இருந்த ஃப்ளார்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அந்த ஷிப்ஸ் ஃபார் அவுட் ஆஃப் சீ. நமக்கு வந்து கடலில் ஷிப்ஸ் போகிறத பார்த்தாலே பிடிக்கும் இல்லையா. ஸோ அவர் சின்ன வயசுலேயே அதனால் அந்த ஷிப்ஸை போகிறத பார்த்துட்டு அட்மையர் பண்ணிட்டு இது எல்லாமே அவங்க பிளைண்ட் மேன் கிட்ட சொல்லிகிட்ருக்கார். தென் he remembered his mother's wish that he should return before the dark, bidding his friend goodbye, he set out for home. ஸோ இப்போ பேசிட்டே இருக்கும்போது இந்த பீட்டருக்கு ஞாபகம் வருது அவங்க அம்மா வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும்னு சொன்னது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. As he walked beside the canal, he noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike, and he thought his father's gates. ஸோ அவர் என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே he walked beside the canal. beside அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேனலுக்கு பக்கத்தில், அதுதான் beside அப்படின்னு அர்த்தம். He noticed how the rains had swollen the waters and how they beat against the side of the dike. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும். பீச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அது வந்து அந்த டைக்கை மோதுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். அண்ட் ஹவு தே பீட் அகெயின்ஸ்ட் தி சைட் ஆஃப் தி டைக். ஸோ ஒரு சைடில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த தண்ணி வந்து வேகமாக அந்த டைக்ஸை வந்து
மோதுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் he thought of his father's gate. அப்போ என்ன பண்ணுற அப்படின்னா அவருடைய ஃபாதரோடைய கேட்டை அவர் நினச்சி பார்க்குறாரு. I am glad they are so strong, he said to himself. If they gave way, what should become of us? These pretty fields would be covered with water. Father always calls them the angry waters. I suppose he thinks they are angry at him for keeping them out so long. I am glad that they are so strong. ஸோ பீட்டர் என்ன நினைக்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணி இப்படியெல்லாம் அலை மோதியும் அந்த டைக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு ஹாப்பியாக இருக்கார். ஓகே, அகெயின் நோட் த வேர்ட் glad மீன்ஸ் ஹாப்பினஸ், ஹாப்பி. he said to himself. ஓகே, வந்து அவர்கிட்ட சொல்லிக்கிறாரு, if they gave way, what would become of us? என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அந்த டைக்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த தண்ணி எல்லாமே எங்கே வந்துடும், அங்கே ஊருக்குள்ளே வந்துடும். these pretty fields would be covered with water. ஸோ ப்ரிட்டி ஃபீல்ட்ஸ் அப்படின்போது, இந்த ப்ரிட்டி அப்படின்னும் போது ரொம்ப அழகான அப்படின்னு அர்த்தம். ஃபீல்ட்ஸ் அப்படின்னும் போது அந்த விவசாய நிலம். ஸோ இப்போ விவசாய நிலத்தில் தண்ணி போந்தால் எப்படி இருக்கும், அதே போல் தான் these pretty fields would be covered with water. ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் தேம் ஆங்க்ரி வாட்டர்ஸ். ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க ஃபாதர் எப்பயுமே அது என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்க்ரி வாட்டர்ஸ், அந்த தண்ணி நம்ம மேலே கோபமாக இருக்குது, அதனால தான் அந்த டைக்ஸ் அது வேகமாக அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க. ஐ சப்போஸ் he thinks they are angry at him for keeping them out so long. ஸோ அவர் என்ன அப்படின்னா ஒரு குழந்தைன்றதை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஓகே, அந்த தண்ணி ஏன் ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னா, அதை தடுத்து வச்சதில் அந்த தண்ணி ரொம்ப கோபமாக இருக்குது, அதனால தான் அவர் வந்து ஆங்க்ரி வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாரு. திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த பார்ட் 1. ஓகே, now we will see hard words in this part. The first one, dikes. Okay, dikes, D-I-K-E-S, an embankment of controlling or holding back the waters of the sea or a river. So dikes என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா embankment of controlling or holding back the waters. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பான். ஓகே, அந்த தண்ணியை வந்து தடுக்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செவரு மாதிரி வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. Now the second one, sluices or slices. A sliding gate or other device for controlling the flow of water, especially one in a log gate. ஸோ இது ஒரு கதவு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு கேட் போல தான், ரைட். அது வந்து ஃப்ளோ ஆஃப் வாட்டரை தடுக்கிற மாதிரி தான் இருக்குது, ரைட். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்த பார்ட் 1 ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது இல்லாமல் ஹைலைட் பண்ண சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாட் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஹாப்பி. ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த பேஜில் லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள், த லிட்டில் பாய் வாஸ் கிளாட். ஓகே, அதில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம், ரைட். அண்ட் தென் தட்ஸ் இட். பார்ட் 1ல் இவ்வளோ தான் ஹார்ட் வேர்ட்ஸ் இருக்குது. ஓகே, we will see the rest in the next part. Thank you.